ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தந்த நல்ல ஒரு ஜெப நாளுக்காக உமக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்போடு அழைப்பு கொடுத்த சேகர குருவனர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் ஊழியர்கள் எல்லாருக்கும் வந்திருக்க சபையின் பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே சுரண்டை பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிற எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக லெந்து கால கன்வென்ஷன் ஊழியத்திலே ஆண்டோடைய வசனத்தை ஆண்டோரே வெளிப்படுத்தினார். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லவும் எல்லாரோட சேர்ந்து ஜெபிக்கவும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த கிருபையில் நம்ம இன்னும் பலப்படுவோம். ஆண்ட பெரிய காரியங்களை செய்வாராக. பாடமாய் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கூட ஆண்டவர் பேசுவாராக. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீதுக்கு ஆண்டவர் நிறைய வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருந்தார். தாவீது என்ன செஞ்சாலும் அதை நடத்தி காமிச்சாரு. தாவீது போன இடத்துலலாம் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். நிறைய அதிசயங்களை செய்தார். திடீர்னு அவரோட வாழ்க்கையில் நிறைய சோதனை மேலே சோதனை வந்துகிட்டே இருந்துச்சு. பெரிய பெரிய நெருக்கமெல்லாம் அந்த தாவீதோட வாழ்க்கையில் வந்துச்சு. இந்த நெருக்கடியான நேரத்தில் தாவீது எப்படி இதெல்லாம் மேற்கொண்டாருன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா நாளும் அற்புதம் நடக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரும். தாவீதோட வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. நம்ம அழுகிற மாதிரி அவருக்கும் அழுக இருந்திருக்கு. 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்க. சில நேரங்களில் இப்படிப்பட்ட துக்கம் எல்லாம் நமக்கு வரும். அழுறதுக்கே பலன் இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு துக்கங்கள்லாம் வரும். அப்படிலாம் வரும்போது தாவீது தான் சூழ்நிலையில் எல்லாரும் அவருக்கு விரோதமாக எழும்புறாங்க. கூட உள்ளவங்கெல்லாம் தாவீது மேலே கல் எறிகிறதுக்காக நிற்கிறாங்க. உங்களால் தான் அந்த பிரச்சனை வந்துட்டு, நீ தான் காரணம்னு சொல்லி எல்லாரும் கம்ப்ளைண்ட் தாவீதுக்கு மேலே திருப்புறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது ஜெபம் பண்ணனால எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க. நமக்கும் பயங்கரமான நெருக்கடிகள்லாம் வரும், பயங்கரமான போராட்டங்கள் கடைசி நாட்களில் வரும். ஆனால் அதை நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த போராட்டங்கள், நெருக்கடிகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக ஆண்டவர் மாற்ற அவரால் முடியும். ஆமேன், ஆமேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான், அப்படியே நடக்கட்டும். தாவீதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்த மாதிரி நமக்கு பலவிதமான நெருக்கடிகள் வரும். தாவீதுக்கு கூட உள்ளவங்களே தாவீதுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல போராட்டங்கள் நமக்கு வரும். போராட்டமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம். ஆமேன். யாருக்கெல்லாம் போராட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லும், எனக்கு போராட்டம் இருக்குது, எனக்கு பல கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு பல கவலைகள் இருக்குது, நான் செய்கிற காரியம்லாம் எனக்கு நிறைய தோல்வியாக இருக்குன்னு நீங்களும் நானும் சொன்னோன்னா நம்ம சரியாக இருக்கோம்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, இல்லை கை உயர்த்துங்க. இந்த ஜெபம்லாம் நம்ம நல்லா சார்ஜ் பண்ணுற இடம், நல்லா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற இடத்துல நல்லா சார்ஜ் பண்ணக்கூடிய இடம். நல்லா ஜெபம் பண்ணி அந்த பாடல் மூலமாக, வசனங்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக நம்ம நல்லா அர்ப்பணிக்க வேண்டிய இடம், நல்லா ரினிவல் பண்ணுற இடம், நல்லா அப்டேட் பண்ணுற இடம். யாரும் சும்மா வந்துட்டு போயிடக்கூடாது, நல்ல ஸ்ட்ரென்த்தை வாங்கிட்டு போகணும். இந்த வாரம் முழுவதும் நம்ம ஆண்டவர் நல்ல வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். ஜெபிக்கிற இடம் நம்ம கொஞ்ச நேரம் தான் அந்த இடத்துல இருந்தாலும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வாங்கிட்டு போகணும். தாவீதுக்கு பலவிதமான பாடுகள் வந்துச்சு. எல்லாத்தையும் தாவீது ஜெபம் பண்ணி பொறுமையாக இருந்து மனசை தேர்த்திக்கிட்டு அப்படியே ஜெயிச்சுட்டு வராரு. எப்படி ஜெயித்தார்னு 2-3 சில குறிப்புகளை வாசிக்க போகிறோம். எப்படி ஜெயித்தார்னு வாசிக்கும் போது அவர் ஒரு ஊருக்கு வராரு. அந்த ஊரோட பேர் என்ன பேர்? நம்ம ஊர் திண்டுக்கல் மாதிரி, எங்கள் ஊர் சுரண்டை, தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுரண்டை.
தாவீது ஒரு ஊர்ல போய் சிக்கல்ல போய் நிக்கிறார். எந்த ஊர்? இந்த ஊர் பேரு சிக்லாக். லாக்குன்னா லாக் ஆயிட்டு, சிக்லாக்குங்கிறது நல்ல லாக் ஆயிட்டார். நல்ல ஒரு பிரச்சனையில வசமா மாட்டியிருக்கார். எப்படி அதை மேற்கொள்ளணும்னு தெரியல. கூட உள்ளவங்களா எல்லாரும் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா எதிராளியா மாறிட்டாங்க. தாவீது என்ன பண்ணாராம்? தாவீது தாம் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணினார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த கை உயர்த்தலன்னா இன்னொரு ஆமேன்னு சொல்லுவேன். அதுக்கெல்லாம் எல்லாரும் சொல்லிருங்க ஆமேன். நான் 4 தடவை ஆமேன்னு சொல்லுவேன்னா நிறைய பேர் கை உயர்த்தலன்னு அர்த்தம். 5ஆவது தடவை ஆமேன்னு சொல்ல முடியாது. ஒரே ரவுண்ட்ல எல்லாரும் கை உயர்த்திடணும். ஒரு ஜெபத்துல எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிடணும். இன்னும் நமக்கு இன்னும் இப்படி வருஷம் வருஷம் நமக்கு ஜெபம் வரும்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. இதுதான் ரட்சணிய காலம், இது அணுகிற காலம், இது ரட்சணிய நாள், இது கடைசி பஸ், இது லாஸ்ட் பஸ், இதுக்கு பிற பஸ்ஸே கிடையாது. இது ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல எல்லாரும் ஆண்டவர்களை வந்துடணும். பரவாயில்ல ஆமேன். நான் 2ஆவதுலாம் சொல்ல மாட்டேன். மாடி சொல்லிட்டே இருந்தா மேனுவலா இருக்கும்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் எல்லாரும் ஊழியர்கள், எல்லாரும் சபையில் இன்னைக்கு வந்திருக்க நம்ம எல்லாரும் பாவி அது இதுன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. எல்லாரையும் ஆண்டவர் ரொம்ப ஸ்டாண்டர்டா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரையும் ஊழியர்களா பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. நீ வேலை செய்யற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, நீ தங்கி இருக்கிற இடங்கள்ல நம்ம ஒரு ஊழியக்காரங்கன்னு சொல்லணும். அப்பதான் ஒரு பலன் கிடைக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. அதை கை உயர்த்துங்க, அல்ல கையில அசைச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஒரு பலவீனம் வராது. டாக்டர்கிட்ட எல்லாம் போகும்போது டாக்டர் சொல்றாங்க கையில வலிக்குன்னு சொன்னா கை உயர்த்தி நடங்கன்னு சொல்லுவாங்க. கை உயர்த்தி நடந்துகிட்டே இருப்போம். அவங்களே கையை கீழே போடுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் என்ன பண்ணுதேன், உயர்த்துதேன். எனக்கு கை வலி சரியானா போதும். நீ நல்ல ஆண்டவரே காரியத்துல முக்கியம். நம்ம காரியங்களுக்கு ஆண்டவரே முக்கியம். பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அவர் இருந்த ஊரோட பேர், அன்னைக்கு இருந்த ஊரோட பேர் சிக்லாக். பயங்கரமான நெருக்கடியான ஒரு இடத்துல இருந்தாரு. ஆனா அந்த நெருக்கடி எப்படி அவர் மேற்கொண்டாருன்னு சொன்னா, தாவீது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஆமென். நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கிறதா வேலை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒரு ஜெபம் பண்றோம், பதிலே இல்ல, விட்டுறக்கூடாது. மறுபடியும் ஜெபிக்கணும், முன்னிலும் அதிகமா ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீர் மனம் இறங்கும்னு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீர் மனம் இறங்கும்னு சொல்லி யாரெல்லாம் முன்னிலும் அதிகமா ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா நெருக்கடிகளையும் ஆண்டவர் படிப்படியா மாற்றுவார். ஆமேன். என்ன கைத்தட்டன் போல் இருக்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் போல் இருக்கு. கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். என் நெருக்கடி எல்லாம் படிப்படியா மாறட்டும் ஆண்டவரே. என் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா மாறட்டும். ஒரு நம்பிக்கையோடு நம்ம போனோம். ஜெபம் முடிஞ்சு போன பிறகு யாராவது ஏதாவது எதிர் கேள்வி கேட்டாங்கன்னா தாவீது ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்ததுன்னு சொல்லணும். ஆமென். இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் பேசணும். இன்னைக்கு ஃபுல்லா யார்கிட்ட போன்ல பேசினாலும் தாவீது நெருக்கடி மத்தியில ஜெபம் பண்ணாரு, அவருக்கு விடுதலை கிடைச்சது. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரே விடுதலை கொடுப்பாருன்னு. நீங்களே இந்த செய்திகளை எடுத்து நிறைய பேருக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும். யூடியூப்ல சொல்லுவாங்களா, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா ஷேர் பண்ணணும். ஆண்டவர் வார்த்தையை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அதை சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென். தாவீதோட நெருக்கடியில தாவீதுக்கு நல்ல விடுதலை கொடுத்தார். ஆமென். இல்லை, இந்த ஜெப வேளையில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பலவிதமான நெருக்கங்கள் வரும். நெருக்கடியே இல்லைன்னு நினைச்சாங்க, சொன்ன உடனே வந்துடும். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அப்படி யாராவது சொன்னீங்கன்னா உடனே பிரச்சனை வந்துடும், யார் மூலமாவது வரும். பிரச்சனைகள் மத்தியில தாவீது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தாவீது, கொஞ்சம் எல்லாரும் பைபிள் வாசிக்கணும். அப்பதான் நம்மளும் பிரச்சனை நேரம் ஜெபம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் கிடைக்கும். இருதயத்திலிருந்து ஒரு கமெண்ட் வரும், பிரச்சனையா இருக்கு, என்ன செய்யணும் தெரியல, ஏதாவது வெளியூருக்கு ஓடிடலாமா, ஏதாவது வேற ஊருக்கு போயிடலாமா, வேற வேலைக்கு போயிடலாமான்னு நினைக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய வசனம் நம்மோடு கூட பேசும். தாவீது ஜெபம் பண்ணார்ல, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன். இருதயத்திலிருந்து வசனம் பேசிக்கிட்டே இருக்கும். இருதயத்துக்குள்ள வசனம் உள்ள போனுச்சுன்னா உள்ள இருந்து கமெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கவலைப்படாத, தைரியமா இரு, அழாத, பொறுமையா இரு, நான் கண்டிப்பா அற்புதம் நடக்கும், திடப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. வசனத்துக்குள்ள இருக்க அபிஷேகம் ஒவ்வொரு வருடம் பேசிக்கிட்டே இருக்கும். எப்படி பேசுது பாருங்க. 8வது வசனத்துல, தாவீது கர்த்தரை நோக்கி
ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றார். ஆமென். யாரெல்லாம் பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, எவ்வளவு பெரிய சிக்கலாக்கா இருந்தாலும் கர்த்தர் அதை ரிலீஸ் பண்ணுவார். ஆமென். ஜெபம் பண்ணும்போது நல்ல ஒரு வழி நடத்தல் கிடைக்கும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள், மிக சுருக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தாவீது ஜெபிக்கிறாரு, எல்லாம் இழந்து போய் நிற்கிறாரு. பிள்ளைகள் எல்லாம் இழந்து போய் நிற்கிறாரு. எல்லாம் இழந்துட்டாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள், அவரால் நிக்க முடியல. அந்த நேரத்தில் ஜெபம் பண்றாரு. கர்த்தர் அங்கிருந்து பதில் கொடுக்கிறார். பாருங்க, நான் வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. இதெல்லாம் போல்டா வாசிக்க வேண்டிய வார்த்தை. எப்படி வாசிக்கணும் இத சொல்லுங்க? போல்டா வாசிக்கணும். எல்லா வார்த்தையும் சாதாரணமா வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த வார்த்தை எப்படி வாசிக்கணும்? ஒரு மனுஷன் வராரு, தாவீது கேட்கிற, நீ யாருப்பான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, முந்த நாளெல்லாம் ஒரு இடத்துல கொள்ளை அடிச்சு இந்த இடத்துல வச்சிருக்கோம், இப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க இருந்து எங்க கொள்ளை அடிச்சுன்னு கேட்டா, சிக்லாக்ல இருந்து கொள்ளை அடிச்சு இந்த ஒரு ஊர்ல வச்சிருக்கோம்னு சொன்ன உடனே, எதுக்காக தாவீது ஜெபம் பண்ணாரோ அதே பதில அந்த மனுஷன் மூலமா கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வழி நடத்தலை கொடுப்பாரு. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியான ஒரு வழி நடத்துவாரு. யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, பிரச்சனைகள் மத்தியில எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும். ஆமென், ஆமென். கை வைத்துங்க, நல்லா கை வைத்துங்க. இனிமேல் நம்ம வீடுகளில் பிரச்சனைகள் வரும்போது உடனே இந்த பிரச்சனைகளுக்காக தாவீது மாதிரி உடனே ஜெபிக்கணும், சூடா ஜெபிக்கணும், உடனே ஜெபிக்கணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னா முன்கூட்டியே ஜெபிக்கணும். தாவீது இப்படிலாம் ஜெபம் பண்ணனால தான் எல்லாத்தையும் அவர் திருப்பி கொண்டாரு. கர்த்தர் நம்மோட பேசுகிற வார்த்தை, நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்வீர்கள். நீங்க எல்லாவற்றையும் திருப்பி எல்லாம் ரீஸ்டோர் பண்ணிடலாம். இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, இழந்து போன ஜெப ஆவிய, இழந்து போன உலக பிரகாரமான நன்மைகளை திருப்பணும்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணக்கூடாது. பிரச்சனை வரும்போதே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆமென், ஆமென். கை வைத்துங்க. ஆமென். கை வைத்தான் ஜெபத்தை முடிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயங்காலம் வரைக்கும் நடக்கும்னு அர்த்தம். நாளைக்கு காலையில 10-9 வரைக்கும் ஜெபம் நடக்கும். எப்போ நீங்க நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிங்களோ அப்பதான் ஜெபம் முடியும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வீடுகளும் ஒரு ஜெப வீடா மாறணும். எல்லாரையும் ஜெபிக்கிறவங்களா கர்த்தர் மாற்றணும். பேசுறதுனாலயோ இல்லைன்னா அட்வைஸ் பண்றதுனால யாரையும் திருத்த முடியாது. யாரு ஜெபிக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க வீடுகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. இன்னொரு சம்பவத்தை கூட வாசிக்கலாம். ஒரு சூழ்நிலையை பாருங்க, தாவீது எப்படி ஜெபிக்கிறார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் வாசிக்கும் போது, அகித்தோப்பேல் அப்சலோம் கூட சேர்ந்திருப்பாரு. அப்சலோம்னா யாரு? தாவீதோட பையன். தாவீதோட பையனோடு அகித்தோப்பேல்னு ஒருத்தர் சேர்ந்திருப்பாரு. அகித்தோப்பேல் சேர்ந்து தாவீதுக்கு விரோதமா பல ஆலோசனைகளை பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு தாவீது. தாவீது இதை கேள்விப்படுவாரு. உன் பையன் கூட இந்த அகித்தோப்பேல்னு ஒருத்தர் சேர்ந்து இருக்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதை கேட்டுட்டே இருந்த உடனே என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, ஒரு ஜெபம் பண்ணுவாரு. ஆண்டவரே, இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனைய பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜெபம் பண்ணுவாரு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எதை நம்ம ஒரு காது கொடுத்து கேட்கிறோமோ அதுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். எந்த சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோமோ அதை நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த விடுதலை மாதிரி நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. தாவீது எந்த செய்திகளை கேள்விப்பட்டாலும் உடனே அதை ஒரு ஜெப குறிப்பா மாத்திடுவாரு. தான் பையன் அப்சலோம் கூட அகித்தோப்பேல்னு ஒருத்தர் சேர்ந்திருப்பாரு. அகித்தோப்பேலோட ஆலோசனை தாவீதுக்கு விரோதமா பல ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இவங்க பேசுறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவாரு. கர்த்தாவே, இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவன் பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜெபம் பண்ணுவாரு. நம்ம பண்ற ஜெபம் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. கை வைத்து சொல்லுங்க.
நீங்க நிறைய பேரை எழுப்பணும், நீங்க நிறைய பேரை ஆண்டவர்களை கொண்டு வரணும், நீங்க நிறைய பேரை கை உயர்த்த சொல்லணும், நீங்க நிறைய பேரை கரங்களை தட்டி ஜெபிக்க வைக்கணும், நீங்க நிறைய பேருக்கு ஒரு ஊழியக்காரனா நிக்கணும். தாவீது தன் சூழ்நிலையெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணாரு. யாரு சூழ்நிலையெல்லாம் வைத்து ஜெபிக்கிறோமோ அவங்கள கர்த்தர் நல்லா நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. ஆவிக்குரிய மாத்திரை என்னன்னா ஆமென், ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. அல்லேலூயா, ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. ஸ்தோத்திரம், அது ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. இதை நல்லா சொல்லணும், சொல்லாமலே சொல்லணும். நடந்து போகும்போது ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே போனோம். எந்த ஊருக்கு டிராவல் பண்ணாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே போனோம். கர்த்தர் நம்முடைய வேலையெல்லாம் ரொம்ப லேசாய் மாற்றி கொடுப்பார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது காரியம், தாவீதுக்கு பல காரியங்கள் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. தாவீது பல காரியங்கள் அதிசயமா நடத்தினார். 1 சாமுவேல்ல வாசிக்கும் போது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை மத்தியில தாவீது வழக்கமா பண்ற ஜெபம், அவர் வழக்கமா பண்ற ஜெபத்தை பண்ணிட்டே இருக்கார். 18வது அதிகாரம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. தாவீதுக்கு விரோதமாய் பலர் எழும்பி வந்துட்டே இருக்காங்க. அடுத்த வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது பலவிதமான அசுத்த ஆவிகள் வீடுகள் இருக்கு. சவுல் ராஜா அசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறாரு. தாவீது கையில என்ன இருக்குன்னு சொன்னா, அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். அந்த சுரமண்டலம் தான் இது, வேத வசனம் தான் நம்ம சுரமண்டலம். ஆமென். இதை தினந்தோறும் வாசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். முன்னாலேயும் அசுத்தாவி போராட்டம் இருக்கு. அந்த வசனத்தோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா சவுலின் கையில என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு. எப்படியாவது தாவீதை சோரோடு உருவ குத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கான்னா தினந்தோறும் சுரமண்டலத்தை வாசிச்சுட்டே இருக்கிறார். ஆமென். நம்ம கையில் உள்ள சுரமண்டலம் எது? இதான் அந்த சுரமண்டலம். இதுக்கு பைபிளுக்கு ஒரு விளக்கம் போட்டிருக்கு. இது ஒரு தீர்க்க தரிசனமான புத்தகம். இதை தினந்தோறும் வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க, அதன்படி செய்கிறவங்க பாக்கியவான்கள். இது வாசிக்கிறவங்க ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஜெபத்தில் இருக்க எத்தனை பேர் தீர்க்கதரிசிங்க வந்திருக்கோம்? இந்த ஜெபத்தில் எத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்கோம்? நம்ம எல்லாரும் யார் தான் தீர்க்கதரிசிகள்? கையில் நம்ம தீர்க்க தரிசன புத்தகத்தை வச்சிருக்கோம். இன்னோட கேட்பேன், எல்லாரும் கை வைத்திருங்க. இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் தீர்க்கதரிசிகள் இருக்கோம்? சொல்லுங்க. நம்ம எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான். இன்னைக்கு நம்ம சொல்றதை கேட்காதவங்க ஒரு காலம் வரும்போது நம்ம சொல்ற வார்த்தைகள்லாம் தீர்க்க தரிசனங்களாயும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஆமென். இந்த வேத வசனத்தை தாவீது தினந்தோறும் வாசித்துக்கிட்டே இருக்கிறார். தினந்தோறும் வாசிக்கிறார். சவுல் கையில ஈட்டியை எடுக்கிறாரு. தாவீதை பார்க்கும் போதெல்லாம் ஈட்டியை தூக்கி குத்ததுக்கு வராரு. எத்தனை தடவை எரிந்தாலும் அது தாவீது மேல படவே இல்லை. ஆமென், ஆமென். இந்த வேத வசனத்தை தாவீது தினந்தோறும் வாசிச்சதுனால எவ்வளவு ஆயுதம் அவருக்கு விரோதமாய் வந்தாலும் அவர் அசைக்க முடியல. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆமென். எத்தனை தடவை எரிந்தாலும் ராஜான்னு சொன்னா எரிஞ்சா கரெக்டா எரியணும். அதான் ராஜா. அவர் கையில ஈட்டி இருக்கு, அவர் எரிதாரு. எத்தனை தடவை எரிந்தாலும் தாவீது மேல படவே இல்லை. காரணம், தாவீதுக்குள்ள ஒரு நல்ல வழக்கமான வேத வாசிப்பு எல்லாருக்குள்ள இருந்துச்சு. ஆமென், ஆமென். இந்த வேத வசனத்துக்கு இன்னொரு பேரு தினமும் என்னை கவனி. டீசல் டேங்க்ல எழுதியிருப்பாங்க, தினமும் என்னை கவனி. தினமும் இந்த வேத வசனத்தை கவனிச்சா நம்ம வண்டி நல்லா ஓடிட்டே இருக்கும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் மாறும். இந்த வேத வசனத்தை கவனிக்காம இருந்தா எல்லா பிரச்சனையும் நம்ம மேல விழும். நம்மளால எழும்ப முடியாது. சவுல் ராஜா கையில ஈட்டியோட இருக்கிறாரு. இந்த உலகம் சாத்தானோட கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த சாத்தானோட கிரியைகளை எப்படி ஜெயிக்க முடியும்னு சொன்னா தினந்தோறும் இந்த சுரமண்டலத்தை எல்லாரும் வாசிக்கணும். ஆமென், ஆமென். நீங்க எல்லாரும் பைபிள் வாசிச்சீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இவன் கேட்கல. இப்ப கேட்டா எல்லாரும் சொல்லணும், ஆமா நான் நேற்று கூட கேட்டேன் சாயங்காலம், எல்லாரும் பைபிள் வாசிச்சீங்களா அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் சொல்லணும், நான் 5 அதிகாரம் வாசிச்சேன்.
நான் 10 அதிகாரம் வாசிச்சேன். நான் நல்ல லீவு நாட்கள்ல 10-20 அதிகாரம் வாசிச்சேன். ஒரு நல்ல லீவு இருக்கு, சனி ஞாயிறு நல்ல லீவு இருக்கு, ஒரு 50 அதிகாரம் வாசிச்சேன். வாசித்தால் எல்லா எதிரான சூழ்ச்சிகளையும் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தாவீது அவருக்கு வந்த எல்லா நெருக்கடியும் அவர் ஜெயிச்சிட்டே இருக்காரு. எப்படி ஜெயிச்சாருன்னு சொன்னா, நெருக்கடி வரும்போது ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கிறாரு. என்ன பதில் கொடுத்தாரு? நீ சகலத்தையும் என்ன பண்ணுவ? திருப்பி கொள்வாய். அவரு அப்படின்னு சொல்லி வசனத்தோடு நிக்கல, வசனம் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு வழி நடத்தல கொடுக்கிறாரு. ஒரு மனுஷன் அங்க இருந்து வாராரு. நீ யாருன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நாங்க இந்த ஊர்ல இருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு இங்க கொண்டு வச்சிருக்கோம்னு சொன்னாரு. தாவீது சொன்னாரு, என்ன கொண்டு போய் எங்க விடுவியான்னு கேட்டாரு. ஒரு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நல்ல வழி நடத்தல கொடுப்பாரு. யாருக்குமே கிடைக்காத நல்ல வழி நடத்தல, அது பேர் வழி நடத்தும் அபிஷேகம். அந்த வழி நடத்தல கர்த்தர் உங்க எல்லாருக்கும் நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென், ஆமென். அகித்தோப்பேலும் அப்சலோமும் சேர்ந்திருக்காங்க. அப்சலோம் தான் பையன், அகித்தோப்பேல் வித்தியாசமான ஒரு மனுஷன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. தாவீது ஜெபம் பண்ணுவாரு, கர்த்தாவே இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவன் பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜெபம் பண்ணுவாரு. அந்த ஜெபத்துக்கு நல்ல பதில் கிடைச்சது. தாவீது எப்படி ஜெயிச்சாருன்னு சொன்னா, எல்லா சூழ்நிலையிலையும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். ஆமென், ஆமென். கையை ஏன் உயர்த்த சொல்லுவோம் தெரியுமா? நம்மளே மறந்து போனாலும் சில நேரம் நெருக்கடியான நேரம் வரும்போது ஆண்டவரே நினைவுபடுத்துவார். ஜெபம் பண்ணுங்க, நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நம்மளை நினைவுபடுத்துவார். அவர் நமக்குள்ள இருந்து நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை வாசிக்கும் போது இந்த அபிஷேகம் நம்ம எல்லாரையும் வழி நடத்தும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் நம்மளை நல்லா போதிக்கும். நல்ல வசனத்தை கேட்கும் போது அந்த வசனம் நம்ம இருதயத்துல போய் எழுதப்பட்டுட்டே இருக்கும். எப்பமெல்லாம் நமக்கு சிக்கல்கள் வருமோ அப்பொழுதெல்லாம் வசனம் உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். அது சத்தியமா இருக்கிறது, அது பொய்யல்ல. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்போம். ஒரு நாள் நமக்கு தோல்வியே கர்த்தர் வரவிட மாட்டாரு. தோல்வி போல தெரியும், கர்த்தர் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். கரங்களை தட்டலாம், ஆமேன்னு சொல்லலாம். இல்லை மேலே இந்த சேரை ஒரு தட்டலாம், இல்லைன்னு பெஞ்சை 2 தட்டலாம், கை உயர்த்தி நன்றி சொல்லலாம். ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தந்தே ஆகணும் ஆண்டவரே, என் குடும்பங்களுக்குள்ள ஒரு விடுதலை தந்து ஆகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெப வேலை செய்தி வேலை நல்லா பயன்படுத்தணும். எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் தான் செய்தி வேலையாக இருந்தாலும் அந்த அரை மணி நேரத்தில் அந்த சத்து மாத்திரையில் நல்லா சாப்பிடணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். ஆமென். தாவீதுக்கு வந்த எல்லா நெருக்கடிகளையும் கர்த்தர் மாற்றினார். எப்படி மாற்றினார்? அவர் சூழ்நிலையை நல்ல மனசுல வச்சு உடனே அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே இதை நான் பின்தொடரணுமா, இதை நான் ஜெயிச்சிடலாமான்னு கேட்டாரு. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கிட்டாரு, அந்த வசனத்தை நல்லா பிடிச்சுக்கிட்டாரு. ஜோமணி முடிச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு வழி நடத்தல கர்த்தர் கொடுத்தாரு. நம்ம ஜெபத்திலே நல்ல வழி நடத்தல தருவார். ஆமென். ஒரு ஜெபம் பண்ணிரோம் எல்லாரும், ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது நல்ல வழி நடத்தல் கிடைக்கட்டும், நான் ஜெபிக்கும் பொழுது பதில் கிடைக்கட்டும் ஆண்டவரே, நான் எந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களுக்கு நல்ல பதிலை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜெப குறிப்புகளை வச்சு எல்லாம் ஜெபிக்கணும். வசனம் வாசிக்கும் போதே ஜெபிக்கணும்.
வசனம் வாசிட்டு இருக்கும்போதே ஜெபிக்கணும். செய்திகளை கொடுக்கும் போதே மனசுகளை ஜெபிக்கணும். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா என்ன வழி நடத்துங்க, இந்த வசனம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். எல்லாரும் களத்துல நல்லா இறங்கிட வேண்டியதான். இது ஒரு கடைசி காலம். நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா மாறிடணும். யாராவது ஒரு பிரச்சனையை சொன்னா உடனே நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். ஆமென், ஆமென். என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லணும்? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுதேன். படிச்ச படிப்புக்கு வேலை இல்லையே, எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலையே அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் சொல்லுங்க? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உனக்கு அதிசயங்களை செய்வார். இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை நம்ம கர்த்தர்ட்ட வாங்கணும். எப்படி வாங்கினாரு இந்த தாவீதுன்னு சொன்னா, அவருக்குள்ள ஒரு விசேஷித ஆவி உள்ள இருந்துச்சு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது எல்லாருக்குள்ளேயும் எப்படி ஒரு அனுபவங்கள் கிடைக்கணும். முதல் குறிப்பு, தாவீது சூழ்நிலைகள் மத்தியில நல்லா ஜெபிக்க பழகிட்டார். ரெண்டாவது, தாவீது சூழ்நிலைகள் மத்தியில் அவர் அபிஷேகத்தோடு இருந்தார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது சாமுவேல் ஊழியர்கள் வருவாங்க போயிடுவாங்க, ஊழியர்கள் வருவாங்க போயிடுவாங்க. இங்க இருக்க நீங்களும் இங்க சபையில் இருக்க ஒவ்வொருவரும் எந்த கிருபையில் இருக்குன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி பெர்மனண்டா இருந்தார். ஆமென், ஆமென். யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் தங்கி இருக்கோ அவங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெருக்கடியில் வந்தாலும் ஜெயிச்சு வந்துருவாங்க. ராஜாவே ஆர்டர் கொடுக்காரு, தாவீது என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. தாவீது வீட்டில் கட்டில் தூங்கிட்டு இருக்காரு. சேவகர்கள்லாம் போறாங்க. தாவீது என்ன பண்ணணும், ஒரே குத்தா குத்திரன்னு அழைச்சிட்டு போறாங்க. கடைசியில் தாவீது தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அங்க ஒரு டிராமா பண்ணாங்க. அவர் ராஜா சொல்றாரு, கட்டிலோட என்ன பண்ணுங்க, தூக்கிட்டு வாங்கங்காரு. ஜன்னல் வழியா கட்டிலோட என்ன பண்ணுவாங்க, கீழே கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட நெருக்கடிகள் பல விதங்கள்ல இருந்தாலும் ஆண்டவர் தாவீதை அழகாய் பாதுகாத்தார். ஆமென். எவ்வளவு நெருக்கடிகள் உங்களுக்கு எனக்கும் வந்தாலும் யார் இந்த அபிஷேகத்தோடு இருக்கிறோமோ அவங்கள கர்த்தர் எல்லா பகுதியிலையும் பாதுகாப்பார். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம். அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஆமென், ஆமென், சீக்கிரம் அப்படி நடக்கட்டும், எல்லா பிரச்சனைகள்ல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரேன்னு சொன்னா எல்லாரும் எத்தனை தடவை ஆமென் சொல்லணும்? அன்லிமிட்டட்ல சொல்லணும். ஸ்தோத்திரம், அப்படி நடக்கட்டும், என் போக்குவரத்து அப்படி இருக்கட்டும், என் பிள்ளைகள் அப்படி நல்லா இருக்கட்டும், நான் ஜெபிக்க எனக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கட்டும். அந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதை பயன்படுத்தினாரு. எப்படி இருந்தார் தாவீதுன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி இருக்கு. அதை நம்ம அடிக்கடி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, தாவீதின் மேல இறங்கின அந்த அபிஷேகம் என் மேல தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு கை வைத்து ஜெபம் பண்ணிடுவோமா? இப்பவுமே நீங்க கை வைத்துட்டே நல்லா இருக்கும். கை வைத்து ஜெபம் பண்ண மேல, ஆண்டவரே தாவீதின் மேல இறங்கின அந்த ஆவி என் மேல இறங்கட்டும் ஐயா. கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் கேளுங்க, சத்தமா கேளுங்க. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி இருந்தா உலக பிரகாரமான எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கலாம், எல்லா எதிர்ப்புகளை ஜெயிக்கலாம், போராட்டங்களை ஜெயிக்கலாம், மிரட்டல்களை ஜெயிக்கலாம், எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். தாவீதை கர்த்தர் போன இடத்துல எல்லாம் பாதுகாத்தாரு. எல்லாத்தையும் சகலத்தையும் திருப்பி கொண்டாரு. ஆண்டவரே, தாவீதின் மேல இறங்கின அந்த பரிசுத்த ஆவி எங்க எல்லாரும் மேல இறங்கட்டும் ஆண்டவரே, பல மடங்கு இறங்கட்டும் ஆண்டவரே. தாவீது மேல தங்கி இருந்த அந்த அபிஷேகம் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் தங்கி இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டதுக்காக கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஜெபிக்க கற்றுத்தாரும், இன்னும் நாங்க நல்லா ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு நீ தரக்கூடிய வார்த்தை, சகலத்தையும் நம்ம திருப்பிக் கொள்வோம். எதெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோமோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். எந்த அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளலாம்? நெருக்கடியான நேரம் வரும்போது நெருக்கடி நேரத்திலே நம்ம எல்லாரும் ஜெபிக்க பழகிறணும். ஆமென்.
பிரச்சனை வருவதற்கு முன்னாலே ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கா, இன்னைக்கே ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பிரச்சனைகளையும் நான் சுட்டரிக்கிறேன் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். நல்லா கட்டி ஜெபிக்கணும். பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானின் கிரியைகளா இருந்தா இயேசுவின் நாமத்துல கட்டப்பட்டு போகட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். பயப்படாம ஜெபிக்கணும், தைரியமா ஜெபிக்கணும். நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முன்கூட்டியே அந்த பலவானாகிய சாத்தானை கட்டி ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். தாவீதோட ஜெபத்துக்கு ஒரு வழி நடத்தலை கொடுத்த மாதிரி நம்ம ஜெபத்துக்கு ஒரு வழி நடத்தல் கிடைக்கும். ஆமேன். நீங்க சொல்லுவீங்கன்னு ஒரு கேப் விட்டு பார்த்தேன். ஆமா, நீங்க ஒரு ஆமேன் சொல்லுவீங்கன்னு சின்ன கேப் விட்டு பார்த்தேன். நீங்க அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருந்தா என் ஜெபத்துக்கும் பதில் உண்டு. தாவீது பண்ண ஜெபத்துக்கு நல்ல பதிலை கொடுத்தாரு, சகலத்தையும் திருப்பி கொண்டார். ரெண்டாவது குறிப்பு, தாவீதுக்குள்ள என்ன இருந்ததுன்னா அபிஷேகம் இருந்துச்சு. அந்நாள் முதற்கொண்டு தாவீதின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தாரு. பரிசுத்த ஆவியானவர் யாரும் இழந்து போயிடக்கூடாது. அப்படி இழந்து போனா நான் இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தாரும்னு கேட்கணும் எல்லாரும். தாவீதுக்குள்ள விசேஷித்த ஆவி உள்ள இருந்தனால எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். ஒரு வசந்தோட வாசிக்கலாம். ராஜாவுக்கே ஆலோசனை சொல்ற அடுத்த பக்கத்துல 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். தாவீது சாதாரணமான தாவீது. சவுல் ராஜா சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டுவதில்லை. கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. யாருக்குள்ளெல்லாம் அபிஷேகம் இருக்கோ அவங்க பயப்படவே மாட்டாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள அபிஷேகம் பரிசுத்தாவி உள்ள இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பலவிதமான பயமுறுத்தல் மத்தியிலையும் தைரியமா இருப்பாங்க. அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க எல்லாரும். இது ஒரு கடைசி காலம், நல்ல எழுப்புதலா இருக்க வேண்டிய காலம். ஆண்டவர் இதுக்கு மேல எப்படி எப்படி நடத்த போறாருன்னு தெரியல. கடைசி கால சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நான் பிறகு பார்த்துக்கலாம் நினைச்சிடக்கூடாது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால நினைச்சேன் 60 வயசுக்கு பிறகுதான் ஆண்டவர்களை வரணும்னு நினைச்சேன். நல்லா ரிட்டையர்ட் ஆன பிறகுதான் ஆண்டவர்களை வரணும்னு நினைச்சேன். ஆண்டவர் பார்த்தாரு, வேலைக்கு ஜாயின் பண்ண முன்னாலே கர்த்தர் சந்திச்சிட்டார். ஆமேன். 60 வயசுக்கு பிறகு ஆண்டவர்ல வந்தா என்ன ஆகும்? என்ன தூக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும், என்ன ஆண்டவர்ல நடத்துறதுக்கு தூக்கிட்டு வர்றதுக்கே ஒரு ஆள் வேணும், கூட்டு வர்றதுக்கே ஆள் வேணும். ஆண்டவர் என்ன காலேஜில் படிக்கும் போது 20வது வயசுல கர்த்தர் என்ன சந்தித்தார். ஆமேன். எந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு நினைச்சனோ, எந்த பைபிளை கையில் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த வேலையை மட்டும் தான் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமேன். கை வைத்துங்க, ஆமேன் சொல்லுங்க. ஊழியத்துக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த ஊழியமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை சந்திச்சாரு. எல்லா பணிகள் மத்தியில ஆசிரியர் பணி கொஞ்ச நாள் செஞ்சுட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு முழு நேரமா கர்த்தருடைய பணியை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் நிறைய ஆத்துமக்களை ஆதாயம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். எல்லாம் கை வைத்துங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். நம்ம வீடுகளில் இருக்க வாலிபர்கள்லாம் சந்திக்கப்படுவாங்க, கண்டிப்பா சந்திக்கப்படுவாங்க. ஜெபிக்காம இருக்காங்களா, ஊழியத்துக்கு வராம இருக்காங்களா, அவங்களுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும். ஒரு நாள் வரும், ஆட்டோமேட்டிக்கா பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமேன், 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 ஆமேன். கை தட்டுங்க, கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி ஒரு நாளை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க வீடு ஒரு ஜெப வீடாய் மாற்ற போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்க முன்னாலே அட்வான்ஸா நன்றி சொல்லியாச்சு. அது பெரிய ஆசீர்வாதம். தாவீது சொல்றாரு, சவுல் ராஜாவை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க, இந்த கோலியாத் நிமித்தம் நீங்க பயப்படாதீங்க. கோலியாத்தை பார்த்தவொடனே எல்லாரும் ரிவர்ஸ்ல போறாங்க. தாவீதோட அண்ணன்மாரெல்லாம் மிலிட்டரி ஆபீசரா இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த கோலியாத்தை பார்த்தவொடனே எல்லாரும் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் சொல்லுது, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. வாசிங்க 32ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னாரு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமேன். இல்ல வாய் திறந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையா செஞ்சா நன்றி, ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் பயந்துட்டு இருக்கும் போது தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் சொல்லுது, பயப்படாதீங்கன்னு சொல்லுது. தாவீது சொன்னாரு, எல்லாரும் அவரை சொன்னாங்க, பின்னலேயே நீ உனக்கு இளைஞன், உனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன்னு சொல்லி பார்த்தாங்க. தாவீதுக்கு உடனே ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க.
சவுல் ராஜாவோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டி பார்த்தாங்க, தலையிலெல்லாம் தலை சீரெல்லாம் மாட்டி பார்த்தாங்க. கடைசியில் தாவீது சொன்னாரு, இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த செட்டிங்லாம் எனக்கு வேண்டாம், இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எனக்கு வேண்டாம். எனக்குரிய வழக்கத்தின்படியே என்ன பண்ணாரு, ஜோம் பண்ணிட்டு போனாரு. கோலியாத்து மேல ஒரு கல்லை விரிஞ்சு அடப்பத்தில் வச்சு வீசினாரு. 5 கல்லு கொண்டு போனாரு. ஒரே கல்லுல நெத்தியில அடி விழுந்துச்சு. நெத்தியில அடிச்சா எங்க விழணும், பின்னால விழணும். இவர் ஒரு முயற்சி பண்ணாரு, கர்த்தர் பின்னால இருந்து என்ன பண்ணிட்டாரு, முன்னால தள்ளினாரு. பெரிய பிரச்சனையை ஆண்டவர் ஒண்ணுமில்லாம மாத்தி போட்டார். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் அபிஷேகம் இருந்ததுன்னா எவ்வளவு மிரட்டல்கள் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம். அந்த கோலியாத்தை பத்தி போட்டிருக்கு, காலையில சாயங்காலம் 40 நாள் வந்து வந்து நிற்பான். அவன் பேசும்போது வீடே பயந்துரும், தேசமே பயந்துரும், ராஜாவே பயந்துருவாரு, எல்லாருக்கும் பயம் வந்துடும். யாருக்குள்ளெல்லாம் அபிஷேகம் இருக்கோ எவ்வளவு பயமுறுத்தல் இருந்தாலும் அதை ஜெயிச்சிடலாம். ஆமேன், ஆமேன். பயமா இருக்கா, யாருக்காவது பயமா இருக்கா, அதுக்கு என்ன ஜெபிக்க, எனக்கு அபிஷேகத்தை தரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஜெபத்துக்கெல்லாம் வந்துருமா, நல்லா மூச்சு வாங்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா ஜெபம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஜெபம் பண்ணி வர இடத்துல நல்லா புழுங்கணும், நல்லா மூச்சு வாங்கணும், தொண்டெல்லாம் பிடிக்கணும், கரகரன்னு இறையணும், நல்லா புழுங்கி வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நல்லா ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள லேசா நடக்கும். ஜெபிக்கிற இடத்துல நம்ம சத்தமா ஜெபம் பண்ணா நம்ம சொந்த காரியமெல்லாம் லேசா நடக்கும். கர்த்தர் அங்க கிரியை செய்வாரு, இங்க கிரியை செய்யற ஆண்டவர் அங்க கிரியை செய்வாரு, பயங்கரமான அற்புதத்தை கர்த்தர் செய்வாரு. தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் தேசத்துக்கே ஆறுதல் சொன்னாரு, தேசத்துக்கே ஆறுதல் சொன்னாரு. கடைசியா தாவீது ரிட்டையர்மெண்ட் கேட்கல, அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க. 71ஆம் சங்கீதம், சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 17ஆம் வசனமும் 18வது வசனத்தை வாசிப்போம் எல்லாம் சேர்ந்து. இவ்வளவு அற்புதம் நடந்துட்டுன்னு சொல்லி எனக்கு போதும் வேலைன்னு சொல்லலை. எல்லாரும் இந்த வசனத்தை நல்ல ஒரு ஜெபிக்கிற வசனம், எத்தனை வயசானாலும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நல்லா இருப்போம். வாசிங்க 71ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் 18வது வசனத்தை வாசிப்போம். இப்போதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்ன கைவிடாம நடத்துங்க. அவரோட ஜெபம் அவர் லைஃப்ல எப்படி அற்புதம் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா, நான் இன்னும் நல்லா ஜெபிக்கணும்னு ஜெபம் பண்றாரு. சின்ன வயசுல இருந்தே நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டை தாங்கன்னு கேட்கல. ஊழியத்துக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, ஊழியத்தை நம்ம நல்லா செய்யணும். அவர் சொல்றாரு, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் இனி வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு வல்லமையை தாரும்னு கேட்கிறாரு. ஆமேன். அது எவ்வளவு நாள் வேணும்னு கேட்கிறாரு, முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்ன கைவிடாம நடத்துங்கன்னு சொல்லி இன்னும் நல்லா ஜெபிக்க பழகினாரு. யாரெல்லாம் ஜெபிக்க பழகுறோமோ, ஜெபிக்க விரும்புகிறோமோ, கர்த்தர் அவனை நல்லா பயன்படுத்துவார். ஆமேன். செய்தியை முடிக்க போறேன். தாவீதோட வாழ்க்கையில எவ்வளோ நெருக்கடிகள், எவ்வளோ இடைஞ்சல்கள், அன்னைமார் மூலமா இடைஞ்சல், வீட்டில் யாரும் அவரை மதிக்கல, அவர் திருமணம் முடிஞ்ச வீடுகளில் பலவிதமான இடைஞ்சல், நாட்டு மக்கள் மூலமா இடைஞ்சல், பக்கத்தில் உள்ளவங்க மூலமா இடைஞ்சல், அவரே அவருக்கு இடைஞ்சல். அவர் பையங்க அம்னோனு, அப்சலோமு, அதோனியா எல்லாம் அந்த ஆனா வரிசையில தான். அவ்வளவு பேரும் அவருக்கு பயங்கரமான இடைஞ்சல் தான். ஆனாலும் எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் தாவீத யாராலையும் அசைக்க முடியல. ஆமேன், ஆமேன். இந்த ஜெப வேளையில் இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் அசைக்க முடியாத அளவுக்கு எப்படி நடத்துவாருன்னு சொன்னா, தாவீது நல்ல ஜெபிக்கிறவனா இருந்தார். ஆமேன். பிரச்சனைகள் மத்தியில நல்ல ஜெபம் பண்ணாரு. பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஜெபம் பண்ணுவாரு. சவுல் ராஜா ஈட்டியை கையில தூக்கும் போதே ஜெபம் பண்ணுவாரு. தாம் பையன் கூட எக்ஸ்ட்ரா நிறைய பேர் பேசி ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பவுமே ஜெபிப்பாரு. ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு பதில் தாரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு நல்ல பதில் கொடுத்தார். ஆமேன், ஆமேன். இந்த ஜெப வேளையில இருக்க நீங்களும் நானும் நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறிடணும். பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஜெபிக்க கூடாது, பிரச்சனைக்கு முன்னாலே ஜெபிக்கணும். பிரச்சனை வருதுன்னு தெரியும் போதே நம்ம ஜெபம் பண்ண பழகிறணும். தாவீது நல்ல ஞானமா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த ஜெபத்துக்கு நல்ல ஒரு வழி நடத்தல் கிடைச்சது. நல்ல வழி நடத்தல் கிடைக்கும். என்ன செய்யனே சில நேரம் தெரியாது, என்ன முடிவு எடுக்கன்னே தெரியாது.
ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் நல்ல செய்தியை போன் மூலமா கொண்டு வருவாரு, அழகான வழி நடத்துவாரு. ரெண்டாவது ஆமேன் சொல்றாங்க. நிறைய 2 பேரும் ஆமேன் சொல்லிருக்காங்க. சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் ஒத்தேல நிக்கிறாரு தாவீது, சிங்கிளா நிக்கிறாரு. தேசமே பயந்துட்டு இருக்கு. தாவீது சொல்றாரு, பயப்படாதீங்கன்னு சொன்னார். ஆமேன், ஆமேன். எப்படி சொல்ல முடிஞ்சது? தாவீதுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி தங்கி இருந்தாரு. யாருக்குள்ளெல்லாம் அபிஷேகத்தை யாரு விரும்புறீங்களோ அவங்களுக்குள்ள அபிஷேகம் தங்கி இருக்கும். ஆமேன். அபிஷேகம் எங்க வீட்டுக்குள்ள தங்கி இருக்கட்டும்னு கேட்கணும். அபிஷேகம்னா ஏதோ நினைச்சிட கூடாது. அபிஷேகங்கிறது ஒரு காற்று போல நடத்துவாரு. நம்ம வீட்டுக்குள்ள அபிஷேகம் வந்ததுன்னா வீடு அமைதியா இருக்கும், வீடு மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம வேலை செய்யற இடங்கள்ல எந்த டிப்ரெஷனும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இருதயத்தை நல்ல பக்குவப்படுத்துவார். ஆமேன். போராட்டம் தான் நமக்கு ஆசீர்வாதம் சொல்லி கொடுப்பார். புலம்பல்ல போட்டிருக்கு, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது, குட்டு, நல்லா இருப்பாங்க. சின்ன வயசுலேயே இப்படி ஒரு பிரச்சனையா நினைச்சிடக்கூடாது. சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டாதான் நல்லா இருப்பாங்க. பைபிள் கற்றுக் கொடுக்கு. அபிஷேகம் உள்ள இருந்தா நமக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் நல்லதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கும், கற்றுக் கொடுக்கும். போராட்டம் தான் ஆசீர்வாதம், பிரச்சனை தான் ஆசீர்வாதம், கஷ்டப்பட்டாதான் நல்லா இருப்போம். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கும். நீங்க அதை விரும்பணும். அபிஷேகம் என்னை நடத்தட்டும்னு ஜெபம் பண்ணணும். அபிஷேகம் குடும்பத்தை நடத்தட்டும். அபிஷேகம் பிள்ளைகளை உணர்த்தட்டும். அபிஷேகம் இருதயத்துல பேசட்டும். ஜெபம் பண்ணும்போது அங்க இருக்க எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் படிப்படியா சரி பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம நல்ல லைஃப்ல அதான் பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். கடைசியா இந்த தாவீது விசேஷித்த கிருபைகள் எப்படி பெற்றுக்கொண்டாருன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய சந்ததிக்கு உமது வல்லமே நான் வெளிப்படுத்தணும். முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாம நடத்துங்கன்னு சொல்லி இன்னும் அட்வான்ஸா ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் அவரை நல்ல ஆச்சரியமா பயன்படுத்தினார். ஆமேன், ஆமேன். நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமேன். நல்லா கை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் குறைச்சிடக்கூடாது. இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்தோத்திரம் சொல்லுறது, ஆமேன் சொல்லுறது, அல்லேலூயா சொல்லுறதெல்லாம் குறைஞ்சிட்டு அதை குறைய விட்டுறக்கூடாது. தட்டி எழுப்பணும். அதை ஆமேன்னு சொன்னா பெரிய விடுதலை கிடைக்கும். ஸ்தோத்திரம் சொன்னா கிருபைகள் பெருகும். எல்லாருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகிறோம். கிருபைனா என்ன? எது முக்கியமா இருக்கணுமோ அது இல்லாம இருந்தாலும் வண்டி போடும். அதான் தேவ கிருபை. ஆமேன். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணா கிருபைகள் பெருகிறோம். அதுல பின்னால போட்டிருக்கு, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டா ஒரு சிலருக்கு சோர்வுகள் இருக்கும், இன்னொருங்களுக்கு உற்சாகமா இருப்பாங்க. அவங்க சொல்லுத ஸ்தோத்திரம் எல்லாரோட சோர்வையும் மாத்தி விட்டுரும். அதுக்கு பின்னால போட்டிருக்கு, அதிசீக்கிரத்தில் நீங்க நம்முடைய லேசான உபத்திரவம் போட்டிருக்கு. ஆமென். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா இவ்வளவு விடுதலை இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு அப்டேட் நடந்துகிட்டே இருக்குமா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கிக்கிட்டே இருப்பான். ரினிவல் நடந்துகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா சொல்ல சொல்ல இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் நம்மை நல்லா பயன்படுத்துவார். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் எத்தனை தடவை சொல்லலாம்? ஸ்தோத்திரம்லாம் நிறைய சொல்லி பாருங்க, கிருபைகள் பெருகும். நீங்க எங்க இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. நைட்டு தூக்கம் வரலன்னு யாரும் சொல்ல முடியாது. நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம். ஆமேன். தூங்க வேண்டிய நேரம் நல்லா தூங்குவோம், நல்ல எழுப்புதலா இருப்போம், நல்ல பலனோடு இருப்போம், தைரியமா இருப்போம். யாராவது பயமுறுத்தினா ஒரு பயமும் நமக்கு வராது. ஏன் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஆண்டோட அபிஷேகம் இப்பவுமே எல்லா இருதயத்துக்குள்ளையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நல்லா பயன்படுத்த போறாரு. தாவீதோட நெருக்கடிகள்ல, தாவீதுக்கு வந்து அனுதின பிரச்சனைகள்ல ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தாரோ, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கர்த்தரே பதில் கொடுப்பார். ஆமென், ஆமென். முதல் காரியம், நம்ம நல்லா ஜெபிக்கணும். பிரச்சனைக்கு முன்னாலே ஜெபிக்கணும். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே ஜெபிக்கணும். பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போதே ஜெபிக்கணும்.
ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் நல்ல பதில் கொடுப்பாரு. ரெண்டாவது குறிப்பு, பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல தங்கி இருந்தாரு. நம்ம மேல பரிசுத்த ஆவி தங்கி இருக்கும்படியா எல்லாரும் கேட்கணும். ஆண்டவர் அழைப்பு கொடுக்கணும். எங்க வீட்டுக்குள்ள தங்கி இருங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். எங்க தேசத்துக்குள்ள வாங்கன்னு கேட்கணும். மூணாவது, தாவீது ஜெபம் பண்ணாரு, இனிமேதான் என்ன நல்லா பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணார். ஆமென், ஆமென். கையை உயர்த்துங்க. ஆமென். முன்னால என்ன நடத்தினதை காட்டிலும் என்னுடைய பின்னால உள்ள நாட்கள் நல்லா இருக்கட்டும்னு ஜெபம் பண்ணாரு. அப்படியே ஆண்டவர் தாவீதை பயன்படுத்தினாரு. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளவோ இடைஞ்சல்கள் வந்துச்சு. தாவீதை யாராலையும் அசைக்க முடியல. கர்த்தர் அந்த அளவுக்கு தாவீதை பயன்படுத்தினதுக்கு காரணம், ஆவிக்குரிய காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாரு. நம்மளும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வசனத்தின் மூலமா எல்லார் இருதயத்திலையும் கிரியை செய்யுங்க. அந்த தாவீது எப்படி ஜெபம் பண்ணி சகலத்தையும் திருப்பி கொண்டாரோ, நாங்க ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி கொள்ள, இழந்து போன சுகம், இழந்து போன ஆரோக்கியம், சரீர பலன், இழந்து போன உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பல மடங்கு திருப்பி கொள்ள எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க. தாவீதுக்குள்ள இருந்த ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் எல்லாரும் மேலே அப்ளை ஆகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் மேலே இந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டு பண்ணுங்க. பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேற வேண்டும் என்று கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். முழு விடுதலை, முழு சுகம், முழு பலன் தந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.